ஜூஸ் குடிக்கிறதுக்கு நம்ம வெளியெல்லாம் போகணுமா? வெளியே ஆல்ரெடி வெயிலா தான் இருக்கும். ஸோ அலைஞ்சி ஏன் போகணும்? அப்போ வீட்லயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சிம்பிளா அப்படிங்கிற ஒரு ரெமெடிஸ் நான் சொல்லவா? 5 ரெஃப்ரெஷிங் சம்மர் ட்ரிங்க்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஐஸ் ஆப்பிள். ஐஸ் ஆப்பிள் ஜூஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம நொங்கு தாங்க. நார்மலாவே இப்போ எல்லா ஸ்ட்ரீட்லயுமே பார்த்தீங்கன்னா நொங்கு வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க தாராளமா ஜூஸ்ன்னு எடுத்துக்காம கூட நீங்க வந்து வாங்கி கூட வந்து நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? அது ரொம்பவே ஹைட்ரேஷனுக்கு நம்ம பாடியை வந்து நம்ம கூலிங்கா வச்சிருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. சுகர் கேன் ஜூஸும் வந்து தாராளமா நீங்க குடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து குக்கும்பர் ஜூஸ் பிளஸ் மின்ட் லீவ்ஸ் அதுவும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து நம்ம தாராளமா நம்ம குடிக்கலாம். வாட்டர் மெலன் ஜூஸும் வந்துட்டு குடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லெமன் ஜூஸ் தான். இந்த மாதிரிலாம் ஜூஸ் குடிக்கிறதுக்கு நம்ம வெளியெல்லாம் போகணுமா? வெளியே ஆல்ரெடி வெயிலா தான் இருக்கும். ஸோ அலைஞ்சி ஏன் போகணும்? அப்போ வீட்லயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சிம்பிளா அப்படிங்கிற ஒரு ரெமெடிஸ் நான் சொல்லவா? அது என்ன அப்படின்னு பார்த்தா பானகரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ 100 கிராம்ஸ் புளி எடுத்துக்கோங்க. புளி எடுத்துட்டு அதை நல்லா தண்ணியில சோக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம கருப்பட்டி இருக்குது இல்லையா, அந்த கருப்பட்டி பாகு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு இதுல மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிட்டு நீங்க குடிச்சாலே போதும். அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும், கூலிங் எஃபெக்டிவாகவும் இருக்கும். இதை எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. உங்கள் சரத் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.